Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அருண், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, மகளிரணியினுடைய சார்பிலே, அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுகவினுடைய ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மூடி மறைக்கும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொய்யான அவதூறு செய்திகளை பரப்பி திசை திருப்பும் வகையில், அநாகரிகமான அருவருக்கத்தக்க வகையில் அறிக்கை வெளியிட்ட விடியா திமுக அரசினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணியினுடைய சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டால் அந்த சம்பவத்திலே குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி திமுகவை சேர்ந்த சைதை கிழக்கு பகுதியினுடைய மாணவரணியுடைய அமைப்பாளராக இருக்கிறார். ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் இல்லை என்று முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை கங்கணம் கட்டிக்கொண்டு இல்லை இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஞானசேகரன், திமுகவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதே போன்று திமுகவினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஞானசேகரனுடைய பங்கேற்பு, திமுகவிற்கு வாக்கு சேகரிப்பு, அதே போன்று ஞானசேகரனுடைய இல்லத்திலே சுகாதாரத்துறை அமைச்சர், துணை மேயர் ஆகியோர் எல்லாம் சென்று பிரியாணி சாப்பிட்டது, இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்ட பிறகும் கூட ஞானசேகரன் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய யார் அந்த சார் என்பதை இன்னும் திமுக அரசு வெளியிடாமல் மௌனம் காப்பதுதான் மாணவிக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்று களத்திலே முதல் ஆளாக இறங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்ததோடு அதிமுக சார்பிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் முற்றுகையிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் தலைமையிலே ஒவ்வொரு பகுதியிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை முடக்கும் விதமாக ஆளுகிற திமுக அரசு காவல்துறையை ஏவி, அதாவது போராட்ட களத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடுமை தமிழகத்திலே அரங்கேறி இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்வளை நசுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்துடைய மாண்பு குழிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழகம் மட்டுமல்லாது உலக அரங்கில் மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை குறைக்கும் விதமாக, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் என்பது கெடும் விதமாக திமுகவுடைய நிர்வாகிகளுடைய அட்டூழியம் என்பது இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அரங்கேறி இருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக அரசு பதவியேற்று 44 மாதங்களில் தமிழகத்தினுடைய பெண்களுக்கு 3 வயதிலிருந்து 80 வயது வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பேண்டு, கருப்பு நிற பேண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. அதே நேரத்திலே தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த சம்பவத்தை கண்டித்து யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு 6வது நாளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு அந்த யார் அந்த சார் என்கிற பேட்சை அணிந்து சட்டமன்றத்தில் சென்றிருக்கிறார்கள். இதை அணிந்து சென்றுகிற காரணத்தினால் இரட்டடிப்பு செய்யும் விதமாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற இந்த சம்பவத்தை கண்டித்து செல்லக்கூடிய இந்த நிகழ்வை கண்டித்து இந்த பேட்ச் அணிந்து செல்வதால் நேரலை துண்டிக்கப்படுகிறது. தற்போது இந்த பனகல் மாளிகை அருகே அதிமுகவுடைய மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.